ஆத்தி என்ன காரெல்லாம் மறிக்கிறாங்க, இதுதான் அரசியலா? இன்னைக்குதான் தாவேக்கால அரசியல் கட்சி மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்களா? கண்ணை கட்டுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. என்ன ஏதுன்னு நம்ம ஷோக்குள்ள பேசுகிறோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு பாட்டெல்லாம் நம்ம பாடி தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடியில போய் நின்று நமக்கு பிடிச்ச வேட்பாளர் அல்லது பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோம். இப்ப இந்த ஒரு விரல் புரட்சி வரணுங்கிறதுக்கே ஒரு புரட்சி வரணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கு தேர்தல் ஆணையம். மொத்தம் தமிழ்நாட்டுல 6,41,00,000 பேர் வாக்காளர்லாம் இருந்தாங்க. அத 97,37,831 பேரை நீக்கிக்கிட்டு இப்ப ஒரு 5,43,00,000 பேர் தான் வாக்காளர்லாம் இருக்கோமா? நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வாக்கதான் தூக்கிட்டாங்கல்ல. நாங்க அந்த 97,00,000 பேர்ல இருக்கோம். நீங்க அந்த 5 கோடி பேர்ல நீங்க இருக்கீங்க. ஆமா. இப்ப என்னன்னா இந்த டிசம்பர் 19 இருந்து இப்ப எங்களை மாதிரி நீக்கிறாங்கல்ல, ஃபார்ம் 6 உள்ளூர்ல இருக்கவங்க, இந்தியால இருக்கவங்க அந்த ஃபார்ம் 6 கொடுக்கலாம், வெளிநாட்டுல இருக்கவங்க அந்த ஃபார்ம் 6 கொடுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீக்கினது 97 லட்சம். இப்ப இந்த 4 நாளா அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்கிறது மட்டுமே 92,000 தான் வந்திருக்கு. எவ்வளவு வீக்கா இருக்கு பாத்தியா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு ஒரு பார்ப்போம் எவ்வளவு லட்சம் பேர் திரும்ப உள்ள வராங்க அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 லட்சம் பேர் தான் சேருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு 70 லட்சம் பேருக்கு மேல நீக்கி இருக்காங்க. அதெல்லாம் என்ன கதை அப்படிங்கிறது ஞானேஷ்குமாருக்கு தான் வெளிச்சம். ஆமா, இப்ப நிறைய பேர் என்ன, இப்ப என் பேரெல்லாம் நீக்கிட்டாங்க. நான் BLOக்கு தொடர்ந்து 4 நாளா ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்காம கேட்டா ஃபோன் உடஞ்சு போச்சு, ஃபோன் ரிப்பேர்லாம் சொல்லி இன்னைக்கு காலையில தான் பேசவே முடிஞ்சிருக்கு அந்த BLO கிட்ட. சரி ஓகே கொடுங்க பார்க்கலாம், தவறுதெல்லாம் நீக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இந்த டைம் ஃபார்ம்லாம் கொடுத்தாதான் என்னங்கிறது தெரியும். இப்போ என்ன, நம்ம டைரக்டா அந்த BLOக்கு கால் பண்ணி பேசி, நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இந்த தெருவில் இருக்கேன், இந்த வீடு எங்க அப்பா பேர் இது, என்னோட எபிக் நம்பர் இது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட டைரக்டா ஃபோன் பண்ணி பேசி முறையிடலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த முகாம்லாம் நடத்த போறாங்க, சிறப்பு முகாம். இந்த வரப்போற சனி ஞாயிறு நடக்க போகுது. அதுக்கு அடுத்த சனி ஞாயிறும் நடத்துவோம் அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 நாள் சிறப்பு முகாம் நடத்த போறாங்க. அந்த சிறப்பு முகாம்ல இந்த ஃபார்ம் 6 திருப்பி கொடுக்கலாம். நம்ம சிறப்பு முகாமே சிறப்பா தான் நடத்துவாங்க. இவங்க போன வாட்டி நடத்தினதே பார்த்தோம். லேப்டாப்பே இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆன்லைன் மூலமாவும் நம்ம நிரப்ப முடியும். இந்த 3 வழியில நம்ம நிரப்பலாம். இப்ப சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு, நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் தாங்க. 1950ங்கிற நம்பருக்கு ECIன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களோட அந்த அடையாள அட்டை என்ன போட்டு விட்டீங்கன்னா உங்க பேர் இருக்கா இல்லையா, இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கு தேர்தல் ஆணையங்கிறது உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு நம்ம புரட்சி பண்ண ஆரம்பிக்கலாம் தேர்தல் ஆணையத்து கூட. ஆமா, இதெல்லாம் பண்ணலாம். சரி, இங்க குளறுபடி இல்லாம இருக்குமா, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தான் இப்போ வெளியே வருது. நிறைய பேர் உயிரோட இருக்கவங்க நீங்க இறந்துட்டீங்கன்னு சொல்லி வாக்குகளை நீக்கி இருக்குதா அங்கங்க சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்ல. அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்து போன ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் அதிமுகவோட முன்னாள் அவைத்தலைவராக இருந்தவர், இலக்கியவாதி புலமை பித்தன். அவரோட வாக்கு மயிலாப்பூர்ல இன்னமும் இருக்கு. அவர் 2021 செப்டம்பர்லேயே இறந்து போயிட்டாரு. ஆனா அவரோட வாக்கை வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்களோ உள்ள தெரியல. நம்ம மேற்குவங்கத்துல கூட சொல்லியிருந்தோம், ஒரு முன்னாள் MP, CPMோட முன்னாள் MP முகமது சலீம், அவர் சலீம் அவஸ்தின்னு ஒரு பிராமினா மாத்திட்டாங்க என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியான குளறுபடிகள் இங்கேயும் வரும் போலதான் தெரியுது. மம்தாவுமே இதை பத்தி கட்சி நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க மொழி தெரியாத, உள்ளூர் மொழி தெரியாத நிறைய ஆட்களை வச்சு பண்ணதுனாலதான் 58 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதுவும் திட்டமிட்டு சில சமூகத்தை சேர்ந்தவங்கள நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் பாஜக சொல்லி தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா நிச்சயமா இதை அசால்ட்டா நம்ம விடக்கூடாது. நம்மளோட உரிமை ஜனநாயக நாட்டுல இது அடுத்து என்ன கொண்டு போறாங்கன்னா, அடையாள அட்டை இல்லை அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அதான் மொத்தத்துல அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது அவசியம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட 32 சங்கங்கள் நேற்று அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தங்கம் தென்னரசு அப்படின்னு 1 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் 3 மணி மேல வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகு உடன்பாடு எட்டப்படலை. இந்த பழைய பென்ஷன் வேணும், 2003க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, நிச்சயம் கொடுங்க, உத்தரவாதமாக நீங்க கொடுங்க. நாங்கள் இந்த உத்தரவாதம் கொடுக்கவே கிடையாது. அதனால நாங்கள் கால
வரையற்ற ஒரு போராட்டத்தை நடத்த போறோங்கிறத அரசாங்க ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 6 ஆரம்பிக்க போறாங்களாம். தம்பிக்கு எப்போதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு. ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் வந்து 2004 அந்த 4000 சம்பளத்துக்கு பல பேரை வேலைக்கு வந்து எடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. இதை எப்படி வந்து நம்ம அமைதிப்படுத்துறதுங்கிற யோசனை இருக்காங்கன்னா திமுக அரசு, சாரி திராவிட மாடல் அரசு. ஆமா, சொல்லிட்டோம் வேற, சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்குன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அதே மாதிரிதான் இந்த செவிலியர்கள் விவகாரமும், தொகுப்பூதியம் கொடுக்குற செவிலியர்கள்லாம் வந்து எங்களுக்கு நிரந்தர செவிலியர்கள் போல பணி நிரந்தரம் வேணும், சம வேலைக்கு சம ஊதியம் தானே சரியா இருக்கும், நாங்களும் அதே வேலை தான் செய்யறோம், எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்கன்னு அவங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க. 5 நாட்களுக்கு மேல போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இடையில அமைச்சர் மாசு வந்து 2 பேச்சுவார்த்தை நடத்தினாரு. எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்ப கூட என்ன சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில, அந்த பணி மூப்பு, வயது மூப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு 723 பேருக்கு வந்து பணி நிரந்தரம் பண்றோம், மற்ற 7599 பேருக்கும் அப்புறம் ஒருத்தங்க ரிட்டையர் ஆகும்போது உள்ள அகாமடேட் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் அவங்க கோரிக்கைகள் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. 10% மட்டும் பண்றாங்க பாத்தியா. கில்லி படத்துல அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லணும் காரை வேகம் ஓட்டிட்டு போவாப்ல விஜய். ஆமா, அதுக்கு பிறகு இன்னைக்கு பாக்குறப்ப பனையூர்ல காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவரே ஓட்டினாரா இல்ல டிரைவர் தான் ஓட்டினாங்க? ஏன் பிரகாஷ் ராஜ் எதுவும் துரத்திட்டு வந்தாரா? பிரகாஷ் ராஜோட பரவாயில்லையே, எதிர்கட்சி கூட துரத்திட்டு வராங்கப்பா. அப்படியா? தேம்பார் ஒரு ஓட்ட மாதிரிதான் இருந்துச்சு காட்சியை பாக்குறப்ப. ஓகே, ஏன்னா டிவிகேல 120 மாவட்ட செயலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலர் நியமிக்கப்படல. தூத்துக்குடியில மொத்தம் 5 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க டிவிகேல. இன்னைக்கு நைட்டு பல மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலர் அறிவிக்கப்படுறதா அறிவிப்பு வந்திருக்கு. அவங்க இன்டர்னலா வந்து பேசியிருக்காங்க. இதுல தூத்துக்குடி இந்த மத்திய மாவட்டத்துக்கு சாமுவேலுங்கிற பேர் வந்து டிக் ஆயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அஜிதா குரூப் அவங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அது எப்படி நீங்க சாமுவேல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பனையூருக்கு படையெடுத்து அவங்க தம்பிமார்களோட வந்திருக்காங்க. உடனே விஜய் அலுவலகத்துல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே பவுன்ஸ் அடிச்சு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னா நிப்பாட்டிட்டாங்க. இப்ப டிவிகேவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற முன்னாள் காவல் அதிகாரி சபியுல்லா அவரும் வந்து அஜித்தாட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இல்லைங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அவங்க சமாதான மாதிரி தெரியல. 2 குரூப்பா அஜிதா குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்சி உழைச்சிருக்கோம் இவ்வளவு வருஷமா, அது ஒரு பலன் கிடைச்சே தீரணும், அதனால விஜயோட காரை மறிச்சிடலான்னு ஒரு குரூப் சொல்ல, எப்பா அப்படிலாம் மறிச்சா இருக்கிற போஸ்டிங்கும் போயிடும்பா, இவ்வளவு தூரம் நம்ம உழைச்சதுக்கே ஒண்ணும் இல்லாம ஆயிடும், நம்மள 0 ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இப்ப எதுவுமே இல்லாம 0 ஆக போறியா இல்ல ஏதாவது பண்ணிட்டு 0 ஆக போறியான்னு ஒருத்தர் கேள்வி கேட்க, இந்த ஐடியா நல்லாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரை மறிச்சிருவோன்னு மறிச்சிட்டாங்க. ஆமா, அஜிதா குரூப் போய் கார் வந்துகிட்டு இருக்கிறப்ப கார்ல போய் நின்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நிச்சயம் விஜய் நிப்பாப்ல, இன்னொரு பெண் வேற, நீங்க விஜய் நின்று இறங்கி வந்து என்னன்னு கேள்வி கேட்பாப்புல, இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல, தலைவர்கிட்ட நம்ம முறையிட்டே தீரணும் அப்படின்னு அஜிதா குரூப்ல இருக்க சில பேர் அக்கா உசுப்பிச்சு விட அஜிதா காம போய் கார்ல அப்படி நின்னாங்க. காரை பவுன்சர் வந்து அக்காவை தள்ளி விட கார் சல்லுன்னு போயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் டிவி புரியவே இல்லை பாரு. கரூர்ல 41 பேர் இறந்தப்பவே விஜய் வந்து நிக்காம கிளம்பி வந்தாப்புல, இந்த காரை மறிச்சு வந்து நிப்பாட்ட போறாங்களா? அதுதான் அந்த நம்பிக்கையில அஜிதா வந்து அங்க நின்று இருக்காங்க. கடைசியில அவர் உள்ள போயிட்டாரு பனையூருக்குள்ள. சோ அதனால இன்னைக்கு அவங்க கண்ணீரோட அங்க நிக்கிற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அஜிதா அவர் வந்து அந்த சாமுவேல்கிற திமுகல இருந்து வந்தவர், திமுக சொந்தக்காரங்க, அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்குறீங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜிதா தரப்பு. சோ ஒரு கட்சினா எப்படி இருக்குங்கிறது இப்பயாவது தெரிஞ்சிருக்குமா விஜய்க்கு? எதிர்கட்சி சண்டையெல்லாம் போடுறாங்க, நம்ம கட்சிக்குள்ளே சண்டையெல்லாம் இருக்குங்கிற மாதிரி கார்லாம் வருகிறாங்களேப்பா. ஓகே, அரசியல் கட்சின்னு ஒரு இதுக்கு வந்து வந்திருக்காங்க இப்பதான் ஸ்டார்டிங்க்கு. அதே மாதிரி கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி ஈஸ்வரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து டிவிகேவா டிஎம்கேவான்னு சொல்றது வந்து கிடையாது, இவர் வந்து டிஎம்கேக்கு குறிய வைக்கல, ஏடிஎம்கே தான் குறி வச்சிருக்காரு, ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரும்னு விஜய் வந்து நினைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டாக் தான் நிறைய பேர் சொசைட்டிலயும் பேசிக்கிறாங்க. ஆமா, நம்மளே சில நேரங்களில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அண்ணா எம்ஜிஆர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தான் ஏடிஎம்கேங்கிற மாதிரி தான் விஜயோட பயணம் இருக்கு. ஸோ இது ஆபத்து எடப்பாடிக்குன்னே தெரியாம அவர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணாம கடந்து போய்கிட்டு இருக்காரு. மீட்டிங்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து வருவோம். அதே மாதிரி வந்து தமிழிசை வந்து எங்க பக்கம் வாங்கலாம் விஜய் கூப்பிட்டு இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வர்றாட்டி நாங்க வந்து ஜெயிக்க போறது உறுதி. அப்படியா? ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், இருந்தாலும் நாங்க கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோ. விஜய் வந்தாலும் வராட்டியும் ஜெயிக்க போறது நாங்க தான் அக்கா சொல்றாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு பலம் வேணும்,
பலம் பொருந்திய நீங்களும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா டிஎம்கே வீழ்த்தலாம். அது நான் அட்வைஸா சொல்றேன், எடுத்துக்கோங்க, ஃப்ரீ அட்வைஸ், டேக் இட் விஜய் அப்படிங்கிறாங்க. இப்ப கான்ட்ரடிக்ஷனா இருக்கு பாத்தியா? வரலனாலும் நாங்க ஜெயிப்போம், இருந்தாலும் வந்துருங்க, ஏன்னா பலம் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. வாங்க அழுதுடுவேன். அதுக்கப்புறம் நானு ஏற்கனவே கவர்னர் பதவி போயிடுச்சு, அப்புறம் எம்பி சீட்ல நின்று அதுவும் போயிடுச்சு. இப்ப வந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி எல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சு ஒரு மினிஸ்டர் ஆகலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே நீங்க அப்படின்னு வந்து அவங்க மைண்ட் வாய்ஸ். இதுல பாதி குமுறல்கள் வந்து வெளியேயும் சொல்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் திருமா வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு 3 வாட்டி மேடையில பேசினாரு. ஆனா அவர் சொல்ல வந்தது அடுத்த பாயிண்ட் வருது, அதுக்குள்ள இதை மட்டும் கட் பண்ணி போட்டு திருமாவே ஒத்துக்கிட்டாருன்னு டிவிகேல இருந்து இதை பழப்பிட்டு இருக்காங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னது இருக்கட்டும், நீங்க இத்தனை வாட்டி சொல்றீங்கிற மாதிரி தான் திமுக காரங்களே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக தீய சக்தி இப்படிலாம் பேசுறாரு. அவரோட ஒரே நோக்கம் மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வரல, திமுக வீழ்த்துறதுக்கு தான் வந்திருக்காருன்னு இவர் சொல்றாரு. அதே மாதிரி நான் நினைச்சிருந்தா விஜய் கூட நான் போயிருப்பேன், ஆனா வந்து எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, எனக்கு கொள்கை தான் வந்து முக்கியம். என்னைய வந்து நாங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறதுக்காக தான் திமுகவோட இருக்கோம், அவங்கள என்னை தூக்கி எறிஞ்சா கூட நான் வெளியே வந்துடுவேன், அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் திமுகல இருந்து அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா ஏன் தீய சக்தின்னு சொன்னாருன்ட்டு? ஒரு டைம் சொல்லியிருக்கலாம் திரும்ப. அவர் சொல்லி காமிச்ச மாதிரியே நான் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிருக்காரா, இல்ல ஏதோ ஒன்று சொல்ல வராரான்னு தெரியல. அதே மாதிரி நேரடியா நான் மேட்சுக்கு வந்து ஃபைனல்ல தான் ஜெயிப்பேன்னு தான் விஜய் வராரு, களத்துக்குலாம் வராம நேரடியா ஜெயிச்சிருவேன்னு வராரு. அவருக்கு அரசியல் அறியாமையில இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ரொம்ப பரபரப்பா தான் இயங்கிட்டு இருக்காங்க, பந்திக்கு ரொம்ப முந்திக்கிறாங்கன்னு தெரியுது. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு. அதற்கு பிறகு பொதுக்குழு செயற்குழு நடந்துச்சு, விருப்ப மனுவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப சீட் ஷேரிங் அது கூட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு. ஆமா, தமிழ்நாட்டு பொறுப்பாளர், பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால், இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அன்கோவை பாக்குறதுக்கு. இவர் வர்த்தகத்துறை அமைச்சர், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இதுதான் எங்களுக்கு முக்கியம் வந்திருக்காரா? ஆமா, அதை சொல்லிட்டு வந்துருக்காரு டெல்லியில. அதனால பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும், தடையில்லா அந்த வர்த்தகம் வருது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓமன்லாம் நாங்க போட்டிருக்கோம், பிரிட்டனுக்குலாம் நாங்க போட்டிருக்கோம், அதே மாதிரி சீக்கிரம் வந்து முடிச்சிருங்க அப்படின்ட்டு இங்க பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்காரு பியூஷ் கோயல். ஓகே, வந்து அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு 20-25 அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வந்தே பாரத் வேகத்துல அவ்வளவு ஸ்லோவா சரி ஒரு 70-80 ரேஞ்ச் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 40 போட்டிடுறோம், மீதி 40 கூட இந்த ஏசி சண்முகம் இவங்கெல்லாம், ஜி கே வாசன் இவங்களுக்குலாம் நாங்க பிரிச்சு கொடுத்துட்றோம், எங்ககிட்டே மொத்தமா கொடுத்துருங்கன்னு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குதா சொல்றாங்க. அதே மாதிரி டிடிவியும் ஓபிஎஸும் எக்காரணம் கொண்டும் விஜய் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து டெல்லியில இருந்து பியூஷ் கோயல் கொடுத்துருக்காங்களாம். அவங்கள என்டிஏக்குள்ள கொண்டு வர்றது தான் இவருக்கு கொடுத்துருக்க முக்கிய டாஸ்க்னு சொல்றாங்க. எடப்பாடி அதுதான், அவர்கிட்ட இதெல்லாம் பேசி புரிய வைங்க, நம்ம தானே சீட்டை பிரிச்சு கொடுக்க போறோம், நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். ஓகே, எப்படி அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி அதிகம் வாங்கினாங்களோ அது மாதிரி சீட்டு அதிகம் வாங்குவாங்களா இல்ல கம்மியா வாங்குவாங்களா, இல்ல சீட்டு மொத்தமாவே 234 நிக்க போறாங்களா, அதுவும் நடக்க வாய்ப்பு பார்க்கலாம். தேமுதிகல உத்தரமேரூர்ல ஒரு கூட்டம் நடந்திருக்கு, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். இதுல நிறைய பேர் கரைவேட்டி கட்டலையா, தேமுதிக கரைவேட்டி. ஸோ அதனால வந்து 200 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வந்து ஃபைன் போட்டிருக்காரு. கட்சி அபராதமா ஓடுது, அதுக்குள்ள அபராதம் போடுறாரு. இருக்கிற தொடர்களையும் ஃபைனை போட்டு கிளப்பிட்டுருவாங்க போல தெரியுது. ஆமா, ஏன்னா பல கட்சிகள் பல வழியில சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியலன்னு ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல தேமுதிக. அடுத்து மக்களுக்கும் போடுவாங்க, நாங்க ஒரு கட்சி ஃபைன் 20 ரூபீஸ். திருமாவேலன் எழுதிய 3 புத்தக வெளியீட்டு விழால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அதுல பேசுறப்ப பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஹஜ் பயணத்துக்காக அடிக்கல் நாட்டினேன், அதுக்கு அடுத்த நாளே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து நெல்லைக்கு போய் நெல்லையப்பர் வெள்ளித்தேர் திருவிழா ஜனவரியில நடக்கும்னு சொன்னேன், இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு எதிரிகள் நம்மளை எப்படி கார்னர் பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதற்கு பிறகு புத்தகங்கிறது ஒரு பெரிய ஆயுதம், அதை நிச்சயம் வந்து பயன்படுத்தணும், பயன்படுத்தாம விட்டா துருப்பிடிச்சு போயிடும். இந்த காலத்து இளைஞர்கள் 30 செகண்ட் அந்த ரீல்ஸே வந்து பார்க்க முடியாம ஸ்கிப் பண்றாங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்காங்க, குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு ஆங்கிலத்துலலாம் சொல்லி வந்து நிறைய புத்தகம் படிங்க, அடுத்து புத்தக திருவிழா வரப்போகுது, அதுலயும் வந்து புத்தகம்லாம் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு.
நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு இருக்காரா? ஆமா, அங்கேயே வர்றாரு, அவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. ஓகே, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த விபிஜி ராம்ஜி அப்படின்னு வந்து மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி 100 நாள்ல 125 நாளா அதிகரிச்சிருக்காங்க, அதை பாராட்ட மனம் இல்லை இந்த திமுக அரசுக்குன்னுலாம் பேசியிருந்தார்ல. அதான் கோவமாயி ஒரு பதிவு போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எங்களுக்கு பாராட்ட மனம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த திட்டமே சரியா நடக்கல அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அதே நேரத்தில் நீங்க எதிர்க்க மாட்டீங்க அதெல்லாம் மக்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நிறைய பொய்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த திட்டம் வந்து 40% இப்போ மாநிலத்து மேல சுமையெல்லாம் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. பட் எதிர்க்கிறாங்க, ஆனா வந்து ஆதரவா ஓட்டும் போட்டிருக்காங்க அதிமுக. நம்ம தம்பிதுரை சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எதிர்தான் அந்த இதுக்கு. நீங்க பேரை மாற்றக்கூடாது, 40% மாநிலத்துக்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அனைத்து இந்தியாவிலையும் இப்படி ஒரு கட்சியை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, நாங்க இருக்கோங்கிற மாதிரி அதிமுக இந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாமக இந்த ராமதாஸ் தலைமையில சேலத்துல 29ஆம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட போகுது. அது கூட்டமே கிடையாதுங்கயான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்காப்புல அன்புமணி தரப்பு. கூட்டமே கிடையாதுன்னு கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாரு? அவங்க பொதுக்குழுன்னு சொல்லிக்கிறாங்க ராமதாஸ் தரப்பு. அது ஒரு ஒன்று உடல் நிகழ்ச்சி தான் கன்சிடர் பண்ணணும், அதுக்கும் பாமகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அன்புமணி கடிதம் எழுதியிருக்காரு. அதை வந்து கடைசியில பொதுக்குழுன்னு முடிவு பண்ணிச்சா தேர்தல் ஆணையம், கடைசியில அவரு டம்மியா வரல. அதனாலதான் முன்னாடியே மொப்பம் முடிச்சு அதாவது மைக்கெல்லாம் வச்சிருக்கிறதா சொல்றாரு ராமதாஸ். ஆமா, அதான் எடுத்துட்டோம் நாங்க, இன்னுமா அதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசு. 2015 செயல்படுத்தினாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து அவங்கள மேம்படுத்தி நிறைய ஒரு வேலையில கொண்டு போய் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 14,450 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. இதுல 1,32,00,000 பேர் பயனடைவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ சிஏஜி வந்து ஒரு தணிக்கை பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒரே ஆள் வந்து ஒரு பேர், ஆனால் வந்து அந்த பேருக்குள்ள ஒரு அக்கௌண்ட் நம்பர், பல பேருக்கு அதே அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு அக்கௌண்ட் நம்பர் 1111 இல்லை 123456 அப்படின்னு சொல்லிட்டு போலியா இருக்கு. கிட்டத்தட்ட பெரும்பாலான அக்கௌண்ட் நம்பர்ஸ் போலியா இருக்கு. ஒரே போட்டோகிராஃப் வச்சு பல பேர் வந்து வேற வேற பேர்ல வந்து பதியப்பட்டிருக்காங்க இதுல அப்படின்லாம் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ இந்த 14,000 கோடி எங்க போச்சு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அதாவது ஃபேக்கா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு போக வேண்டிய பணத்தை வேற யாரோ அபேஸ் பண்ணியிருக்காங்கிறதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. இது சிஏஜி அறிக்கையிலுமே நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குங்கிறது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்க ஆட்சியில ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா பிரதான் மந்திரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிற அந்த திட்டத்திலே இவ்வளவு பணம் வந்து எங்கேயோ போயிருக்கு. யார் அடிச்சிருக்கா? இது பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கணும்னு காங்கிரஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் நடக்கல, 90% மேல நடந்திருக்கு. அப்படின்னா 14,000 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே நீங்க எல்லாம் பக்கடா விற்க போங்கன்னா சொன்னவங்க தானே அவங்க. இப்ப நம்ம வந்து தொழில் கத்து தரோம்னு சொல்லிட்டு அதையும் ஆட்டையை போட்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க. கேட்டா ஊழல் இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இந்த சிஏஜி அறிக்கை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த ரோடு ஊழல் இதெல்லாம் சொன்ன சிஏஜி அறிக்கையில அவரை மாத்தி அடிச்சாங்க வேற இடத்துக்கு. அது மாதிரி இப்ப அந்த சிஏஜி அறிக்கையை தயார் பண்ணவரு டிரான்ஸ்பருக்கு ரெடி ஆகிக்கும். அதை வேணா மாத்துவாங்களே தவிர இதெல்லாம் மாத்த மாட்டாங்க. நெவர். எங்க ஆட்சியிலையா சிஏஜி அறிக்கை டைரக்டர் யாரு, இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் யாரு, தூக்குங்க. தப்ப திருத்திக்க மாட்டான், தப்ப வெளிக்கொண்டு வந்து ஒரு தூக்கி போட்டுருவோங்கிற மாதிரி தான் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கல அந்த டேட்டா 2023 2024 பிஜேபி வாங்கின அமௌண்ட்னு பாக்குறப்ப 3,967 கோடி. பாத்துக்கோ. இப்ப 2024-25 6,088 கோடி. அப்படியே ஒரு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க வந்து ஃபண்ட் வாங்கினது. இதே காங்கிரஸ் வந்து பாக்குறப்ப 2023-24 1,129 கோடி வாங்கியிருக்காங்க. அது அப்படியே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபி வந்த ஃபண்டை விட 12 மடங்கு குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2023-24 விட 50% குறைஞ்சிருக்கு. வெறும் 522 கோடி மட்டும் தான் அவங்களுக்கு டொனேஷன் வந்திருக்கு காங்கிரஸுக்கு. மாநில கட்சி ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பேக்கரி டெவலப் பண்றதுனே தெரியல போல இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் இங்கேயும் பாக்குறப்ப 2023-24 ஒரு 646 கோடி வந்திருக்கு. 25 வந்து பாக்குறப்ப 184 கோடி தான் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. தெலுங்கு தேசம் பார்ட்டி டிடிவி பாக்குறப்ப 23-24 274 கோடி. இப்ப 24-25 வெறும் 85 கோடி. ஒய்எஸ்ஆர் பாக்குறப்ப 24
184 கோடி. இப்ப 25ல பாக்குறப்ப 140 கோடி. இப்ப பிஜேபியை தாண்டி எல்லா கட்சிகளோட டொனேஷனுமே சரிஞ்சிருக்கு. ஆனா பிஜேபிக்கு அப்படியே 40 மடங்கு 45 மடங்கு அதிகமா இருக்கு. இதோட என்ன காரணமா இருக்கும்? யார அனுப்பி எந்த பக்கம் வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனா தேர்தல் நிதி வந்து அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. கேட்டா நாங்க நாட்டுக்கு சேவ் பண்றோம், எங்களுக்கு வருதுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதுவுமே 50% கீழே குறைஞ்சிருக்குன்னு தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆமா, இதுல வந்து அவங்க கூட்டணியில முக்கியமான ஒருத்தர் இருக்காரு என்டிஏ கூட்டணியில. அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்காரு, ஜித்தன் ராம் மாஞ்சி. இவர் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சான்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. நிதிஷ்குமாரோட தான் இருந்தாரு. கோச்சிக்கிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சவர் தான் இந்த கட்சி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க கட்சி நிர்வாகிகள் கிட்ட, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்களாம் ஒரு கமிஷன் வாங்கணும், ஒரு 10% வாங்க முடியலனாலும் 5% வாங்கணும். ஏன்னா வந்து நான் அப்படிதான் கமிஷன் வாங்கியிருக்கேன், அதை கட்சிக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ ₹1 வாங்குறோம் அப்படின்னா அதுல 10 பைசாவாவது குறைஞ்சது கமிஷன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 5 கோடி ரூபா இப்போ ஒரு எம்பிக்கு வருதுன்னா அதுல 40 லட்ச ரூபா 10%ன்றாரு. 10% 50 லட்சம் தான். அவர் எதுவும் டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரான்னு தெரியல. ஜிஎஸ்டி அதுக்குமே அதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாரு போல. ஒரு 40 லட்சமாவது அடிச்சு கட்சி கொடுக்கணும், அப்பதான் நம்ம கட்சி வளரும், அடுத்த வாட்டி 100 சீட்ல நிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கமிஷன் அடிக்கிறதுல கார் கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகையும் கொடுத்திருக்காரு. கட்சிக்கு மட்டும் தான் நீங்க கொடுக்கணும் இல்ல, கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. வீடு வாங்க கூடாதா? வீடும் வாங்கிக்கலாம். அவர் அப்படிதான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல என்ன இருக்கு, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் மகன் வேற இப்ப பீகார்ல அமைச்சரா இருக்காரு. அவர்கிட்ட சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, மகனே இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் சீக்ரெட் இல்லை, இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுதானே பண்றாங்க, பண்ணுங்கிற மாதிரி அவருக்கும் அங்க வந்து அங்கேயே வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலைமையில தான் இருக்கு. இவரும் மத்திய அமைச்சர் பார்த்துக்கோ. என்டிஏ கூட்டணியில ஒரு கட்சி இது. இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா? கேட்டா வந்து நாங்க ஊழல் இல்லாத கட்சி, நாங்க தூய்மையானவர்கள். ஊழல் இல்லை, கமிஷன் தான், அன்பளிப்பு அப்படின்னு மாத்திக்குவாங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்கு, அது வந்து டெல்லியில் உள்ள அந்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வந்து இதில் சரியான ஆவணங்கள் இல்லை, இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்லாம் இடிக்கு சொல்லியிருந்தாங்க. இடி இதை எடுத்துகிட்டு இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ராகுலுக்கும் சோனியா காந்திக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் வச்சு பார்த்துக்கலான்னு இடி வந்து போயிருக்காங்க போல். ஹைகோர்ட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவாங்க. ஹைகோர்ட்டு ஆமாம் முடிவு பண்ணிட்டா அடுத்து அங்கே போவாங்கல்ல. அணுசக்தி துறையை வந்து தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒரு மசோதாவை இப்போ தான் நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க மத்திய அரசு. இதை வந்து இங்கே உள்ள தொழிலதிபர்களும் அதானிலாம் வந்து யூபியில் டெண்டர் கேட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காவும் வந்து வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே காங்கிரஸ் சொன்னாங்க இது அமெரிக்காவோட நெருக்கடிக்கு பயந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்போ அமெரிக்கா வந்து இந்த அந்நிய நேரடி முதலீடு அணுசக்தி துறையில் ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்தியா. இதை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், ஒரு சிறந்த மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாங்கள் ஒத்துழைப்போம் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்போ புரியுதா? பியூஷ் கோயல் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, பாராட்டுக்கு அடுத்து 25 கம்மியாகுமா? எல்லாம் இன்டர்லிங்க் தான். ஆமா சரி. அதே மாதிரி ட்ரம்ப் ரொம்ப நாள் ஆசை என்னன்னா கிரீன்லாண்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரீன்லாண்ட் டென்மார்க் உட்பட்ட ஒரு பகுதி, அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் கிரீன்லாண்ட் இருக்கு. அது எங்களுக்கு வேணும், அது நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கிறோங்கிற ரேஞ்சில் வந்து அவர் டீல் பேசிக்கிட்டு இருந்தாரு. இதை ஆதரிக்கிற மாதிரி ஜெஃப் லாண்ட்ரிங்கிறவரும் பேசிட்டே இருந்தாரு. இப்போ அவரை வந்து சிறப்பு தூதராக வந்து நியமிச்சிருக்காரு கிரீன்லாண்டுக்கு. ஸோ இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிரீன்லாண்டில் அந்த டெரிட்டரி ஆள்ற அந்த அரசும் அதே மாதிரி டென்மார்க் அரசும் இதை கடுமையாக வந்து எதிர்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே உள்ள கனிம வளங்களை சுரண்ட பார்க்குது அமெரிக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்க பாதுகாப்புக்கு தான், கனிம வளம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ரஷ்யா சைனான்னு பல பக்கம் நெருக்கடி இருக்கு, எங்களுக்கு அது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக அந்த இடம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அகண்ட இந்தியா நடக்குமோ நடக்காதோ, ஆனால் அகண்ட அமெரிக்கா நடக்கும் போல தெரியுது. கனடா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கிரீன்லாந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. துண்டு போட்டு இன்னும் வெலை தான் பேசல. ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி. எது திமுக தீய சக்தியா? அடே ஆதிபராசக்தின்னு தானடா வரும். பராசக்தி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆன் January 10. விஜய், அப்போ நீ நிஜமாவே துப்பாக்கியை திருப்ப தரமாட்டியா அப்படின்னு. எல்லார் வீட்லயும் 2 பிளாஸ்டிக் சேர் இருக்கும். உட்காரவா மாப்பிள்ள? மடிக்காத துணியை போட்டு வைக்கமாமா. கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன் கண்ணம்மா. அது கான்டாக்ட் லென்ஸ் தானே. இன்னைக்கு விஜய்க்கே விருது கொடுத்துடலாம். ஆத்தி கிட்டது கார்லாம் பறிக்கிறாங்க, இப்பவே கண்ணை கட்டுது.
இன்னும் 4 மாசம் ஓட்டணுமே தேர்தல் வர்றதுக்குன்னு பாப்பாரு. அதனால விஜய் இந்த கார் மறிச்ச இந்த சம்பவத்தினால நிக்காம போனதுனால எங்கேயுமே நிக்க மாட்டேங்கிறாரு பத்தியா இல்லையா? வருவாரு, பேசுவாரு, கிளம்புவாப்புல. எல்லாருக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. ஓகே, ஆத்திங்கிற விருது விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.